அம்பியாவதி குந்தன் சோயாவோட காதல் காவியம். சாரி, குந்தனோட காதல் காவியம். வேண்டிட்டு இருந்தனுமோ அவதான், ஆனால் கடவுள் வர எனக்கு தான் கொடுத்தாரு. எந்த அளவுக்கு ஒரு மேட்னஸான லவ்னா, கன்னத்தில் அரை வாங்குவார், கையறுத்துப்பார். கன்னத்தில் முதல் முத்தத்தை வாங்கினதும் வந்து ஒரு மேஜிக்கலாக ஃபீல் பண்ணி பாட்டுகள்லாம் வரும். முன்னாள் உன்னாள் அந்தியாவதி அந்த மாதிரி. ஜோயாவோட காதலன் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து ஜோயா வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டட் உள்ள போகணும்னு சொல்லி ட்ராவல் டயத்தில் ஒளியாக வந்தாய். அதுக்கப்புறம் வந்து பார்க்காதே ஒரு மாதிரி இந்த மாதிரி பாட்டுகள்லாம் மன்னிப்பு கேட்குற மாதிரி வரும். ஏஆர் ரஹ்மான் ஏன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னா, அந்த மியூசிக் எல்லாம் கேட்கும்போது உள்ளே இறங்கி எதுவும் ஒன்று பண்ணி உடச்சு விட்டு நம்மளை மறுபடியும் ஒன்று சேர்ந்து அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கல். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஜோயா தாட்டினாங்கிறக்கொசரம் குந்தன் போய் குண்டடி வாங்கிட்டு வந்து படுத்திருப்பார். தெரிஞ்சே குண்டடி வாங்கிட்டு வந்து. அப்போ எந்த மாதிரி ஒரு டைலாக் வரும்னா, ஆனால் நான் யாருக்காக எந்திரிக்கணும்? யார் மறுபடியும் கஷ்டப்பட்டு பொறுமையாக காதலிச்சு மனசை உடச்சிக்கிட்டு யாராவது போகாதன்னு சொல்லுங்கப்பா. இதோ கல் மனசோட உட்காந்துருக்கிறாளே இவ கூப்பிட்டா கூட நான் திரும்ப வந்துடும். ஆனால் மாட்டேன். திரும்பி வர மூடு இல்லை. பேசாமல் கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் திரும்பி வருவேன். அதே கங்கக்கரையில் உடுக்க வாசிக்க, அதே காசி தெருக்கில் ரெக்க கட்டி பறக்க, திரும்பவும் ஒரு ஜோயாவை காதலிக்க. அம்பியாவதி. இது இன்னொரு